யோசப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் வர புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் தட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை காட்டும். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு புது உறவு வாங்க போகிறோம். அதாவது ஒரு மீன் வாங்க போகிறோம் கைஸ் வளர்க்குறதுக்கு. நான் வாங்க போகிறதில்ல, என் தம்பி தான் வாங்க போகிறான். ஸோ அதனால் என்ன வாங்க போகிறேன் எதுன்னு எனக்கும் தெரில. ஸோ போய் பார்த்துக்குருவோம். ஸோ போன வீடியோவில் வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. நான் திருப்பி வீட்டுக்கு வந்து தனியாக தான் ஆடியோ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் ஆடியோ எப்படி வருதுன்னு எனக்கு தெரில கைஸ். போய் செக் பண்ணால் தான் தெரியும் வீட்டுக்கு போயிட்டு. இல்லாட்டா மறுபடியும் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றணுமான்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேமராவில் இவ்வளோ தான் ஒய்டு வருதா இல்லை நம்மளுக்கு எது செட்டிங்ஸ் மாற்றணுமா எனக்கு தெரிலங்க. ஏன்னா ஒய்டாக போட்டாலுமே இவ்வளோ தான் கவர் ஆகுது. அப்படி வண்டியை கவர் பண்ணோம்னா மேலே உள்ள இது வரை தான் கவர் ஆகுது. ஸோ அதாவது என்னன்னு தெரில, இருங்க பார்ப்போம். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து நான் நடுநிலை. இங்கேடா எங்க இருக்கு? இங்கே தான் எங்கே மீன் கடை இருக்குது. இருக்கு ப்ளூ கலர் தண்ணினாலும் வந்து கண்டிஷன் இந்த இது கையில் ஓப்பன் பண்ணவே மாட்டேங்காங்களே. அதான்டா எனக்கு பிரச்சனையே. இப்போ சரி வாங்க பார்த்துக்கிறோம். அதுவும் ஃபீமேல் தான். எவ்வளோ சொன்னேன்? 70,000. 80. அதுவும் அதே தான். இந்த மீன் எவ்வளோக்கா? ஃப்ளோரானா அது 2.5 வருது. சின்னது வரும். சின்னது எப்படின்னா இந்த சைஸு இதை விடவும் இந்த சைஸு தான் வரும். அதுவே 800 ரூபா வரும் ஸ்டார்டிங்கே. அதுக்கு இல்லைன்னா ரொம்ப குட்டி வரும். கலரே இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். 100 rupees வரும் பீஸ். கலர் எப்படி வரும்? ஹம்ப் வருமா கலர் வருமா தெரியாது. அதனால நான் அந்த 800 உள்ள பீஸ். ஆமாம் வந்து
பவுல் எவ்வளோல இருந்திருக்கு? பவுல் 60 இருந்து. இன்னொரு பவுலை வாங்கி பக்கத்துலேயே ஒன்று வைக்கணும். இது பக்கத்துல இந்த மீன் பக்கத்துல, அப்போ தான் அது அக்யூரஸியாக வரும். அந்த ஃபுட் எடுக்கும். அது இல்லை, அதுக்கு பக்கத்தில் பிங்க்கும் ஒயிட்டும் பழம் இருக்கா? எவ்வளோ வருது ஃபுட்டு? 60 வரும். அவ்வளோ ஒரு ஃபிஷ்ஷுக்கு போடுறீங்கன்னா காலையில் 2, ஒரு நாளைக்கு 1 கிலோ மட்டும் போட்டால் போதும். 2 தான் போடணும். சரி சரி. இது ஃபீமேலா? அதே வெரைட்டி தான்டா. ஃபீமேல் எவ்வளோ வருது? 80 ரூபா. இந்த சைஸ் என்ன? அதுக்கும் கீழேனா 60 ரூபாய்க்கு வரும். ரொம்ப முடியாது. இந்த டேங்கா நார்மலும் இருக்கு. இது வந்து முன்னாடி வளைவா இருக்கும். இது வந்து 500 ரூபாயிலிருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும். அதை விட சின்னதாக தான் வரும். அதோட செட்டு முடிஞ்சிருச்சு. அது 800 மேலே உள்ளது. அதுக்கப்புறம் 1200 வரும். அப்போ அடுத்து ஸ்டாக் எப்படியாவது எடுப்பீங்களா? அடுத்து மீன் ஸ்டாக்ஸ் எதுவும் எடுப்பீங்களா? வாரம் வாரம் வந்துட்டே தான் இருக்கு. எது இல்லாமல் இருக்கோ அதை பொறுத்து எடுப்போம். பவுல் மட்டும் கொஞ்சம் வாங்குறீங்களா? பவுல் தான் இருக்கும். மேலே உள்ளது சின்னது 60. அதுக்கு அடுத்து உள்ளது அங்கே அடுத்து சைஸ். அதில் ஒட்டி இருக்க பாருங்க. 5 லிட்டர் போனாலே புரியல. 5 லிட்டர் போனா இதை விட பெருசா? அதுதான் மேலே போகும். அது எவ்வளோ வந்து அந்த கீழே உள்ளதா? அது 140. அதை விட பெருசு இருக்கு. பின்னாடி இருக்கும். அது 8 ஏதோ 8 ஆமாம். 10 இருக்கும், 12 இருக்கும். அதான் 10. அது ஒன்று தான் கிடையாது. அதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 1200. ஃபைட்ரு ஒன்று, அப்புறம் ஃபைட்டருக்கு ஃபுட்டு வாங்கியிருக்கோம். ஸோ மொத்தமாக எவ்வளோ வந்துச்சுன்னா 190 வந்துச்சு. 190 ரூபா. ஆமாம் கைஸ். ஃபிஷ்ஷு வந்து 130 ரூபா, ஃபுட்டு வந்து 60 ரூபா. பட் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டியிருப்பேன் கடையை மொத்தமாக வீடியோ எடுத்து. ஃபிஷ்ஷு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வீக்கெண்ட் வந்து இங்கே ஒவ்வொரு ஸ்டாக் வருமா. ஒரு ஃபிஷ் முடிய அடுத்தடுத்து ஸ்டாக் வருமா. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. பட்ஜெட்டு வந்து எனக்கு அவ்வளோலாம் தெரியாதுங்க. மீன்லாம் நான் அவ்வளோ வளர்க்க மாட்டேன். தம்பி மட்டும்தான் வளர்ப்பான். அவன்கிட்ட கேட்ட வர ஓகேன்னு தான் சொல்கிறான். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடையில். நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு கடையில் போய் பிளாக் எடுத்துருக்கோம். அது சொல்லாமல் சும்மா நான் நார்மலாக வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணேன். அந்த அக்கா எதுவும் சொல்லலை. நல்லா டைப்பாக தான் இருக்காங்க. அதுமாதிரி மீனும் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம்ல ஃபைட்ரு, அது ஃபுல்லாக இந்த ஒரு கிளாஸில் வச்சு அதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் லிக்விடு தண்ணி மாதிரி. அது நம்பிட்டு கேட்ட வர ஏதோ ஒரு மீனுக்கு அது மீனுக்கு பாதுகாப்பான ஏதோ சொன்னால், அது எனக்கு சரியாக தெரியல. நான் அவ்வளோ மீன் இந்த இதெல்லாம் வளர்க்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இனிமேல் எல்லாமே கவர் பண்ணி போடலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம். அடுத்து திருப்பி போவாங்க. எனக்கு அந்த 2.5 சொன்னாங்களா, 2500 ஒரு மீன். அது ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அது அந்த கொண்டையை பார்த்தோன்னே. அதோட என் தம்பி அதில் சின்னது கேட்டால் அது டிவிக்கு வர சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு போய் பார்த்துட்டு பார்ப்போம். நம்ம
கடை ஃபைனலாக மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இவன் தான் நம்ம இப்போ வாங்கிட்டு வந்திருக்கான் வீட்டுக்குள்ளே புது வரவு. ஸோ நான் எதுக்கு இங்கே நின்றுட்டே விளாக் எப்பயுமே எடுக்கிறேன்னா இங்கே தான் கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கு. வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும், அதனால் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்க எப்படி இருக்கிறான். இவனுக்கு ஒரு பேர் இங்கே யூசப், நல்ல பேரா நீங்களே சொல்லுங்கள். நம்மளே இன்றைக்கி கொஞ்சம் கலராகவே தெரியுறான்னு தெரியல. ஸோ இவனுக்கு ஒரு நல்ல பேராக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளூ கலர் தண்ணிக்கையில் தான் அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மீனை. இப்போ வந்து இதை வந்து எங்கள் வீட்டில் உள்ள பவுலில் போட போகிறோம். நல்லா இருக்கான்ல? இப்போ இந்த மீனை வந்து எடுத்தோடனே தண்ணிக்குள்ளே போடக்கூடாதா? அவங்க கொடுத்த கவரோட உள்ளே வச்சுட்டு அது டெம்பரேச்சர் செட் ஆன அதே சால்ட் வாட்டர் மிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த தண்ணி அப்படியே ஓஸில் மெல்ல மெல்ல ட்ரிப் ஆகும். வேறு ஒரு டப்பில் வச்சு அப்படியே 2ஓட பிஹெச் லெவலில் ஒன்றா செட் ஆனதுக்கப்புறம் தான் போகும். என்ன டெய்ல்னா வாழா? இவனுக்கு ஒரு நல்ல பேராக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இந்த கடையில் உள்ள மீன் பேர் மீன் ரேட்லாம் தெரியணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு இந்த கடையை வந்து ஃபுல் விளாக் எடுத்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். லவ் யூ கைஸ், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.